இப்படி நையா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வீடியோவை இன்ஸ்டாவில் பதிவிட்டு கெத்து காட்டிய இந்த சில்வண்டைத்தான் பைக் ரேஸ் வழக்கில் காவல்துறையினர் கொத்தாக தூக்கி உள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பிரபல தனியார் பள்ளி வளாகத்தில் அண்மையில் கல்லை அவார்ட்ஸ் என்ற பெயரில் ஆடம்பர நிகழ்ச்சி ஒன்றை தனியார் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபலமான சுமார் 100க்கும் மேற்பட்டோரை அழைத்து செலிபிரிட்டி விருதுகள் வழங்கியுள்ளனர். ஏதோ நாட்டுக்காக சாதனை புரிந்த தியாகிகளுக்கு வழங்குவது போல் ஒய்யாரமாக விழா ஏற்பாடு செய்து விருதுகளை வழங்கியுள்ளது ஒரு தனியார் அமைப்பு. இதில் திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை அருகே உள்ள சுண்ணாம்பு நகர் தெருவைச் சேர்ந்த தரணிஸ் என்பவருக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவர் இன்ஸ்டாகிராமில் சிகரெட் பிடிப்பது, அடிதடி செய்வது, பைக் ரேஸில் ஈடுபடுவது உள்ளிட்ட வீடியோக்களை பதிவு செய்து இலசுகளை கொம்பு சீவி விட்டு வந்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆஸ்கார் விருதை வாங்கி குவித்து விட்டதாக நினைத்து அடங்க மறுத்த காளையாக பூரித்த தரணிஸ் விருது வாங்கிய கையோடு நண்பரின் பைக்கை எடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி மேம்பாலத்தில் சர்புர் என வலம் வந்துள்ளார். இளைஞரின் அளப்பறையால் அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய தரணிஸை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்மா ஜல்லிக்கு போராத இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ மோகத்தில் இளைஞர்கள் மூழ்கி கொண்டிருக்கும் வேளையில் அவர்களை அழைத்து தனியார் அமைப்பு பிரம்மாண்டமாக விழா நடத்தி விருது கொடுத்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. விருதுகள் கொடுத்தது யார்? எதற்காக விருது கொடுத்தார்கள்? விருது கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் என்ன சாதனை செய்து விட்டார்கள் என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். எனவே விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் யார்? எதற்காக நடத்தினார்கள்? காவல்துறையினரின் அனுமதியுடன் நிகழ்ச்சி நடத்தினார்களா என விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் பெரியசாமியுடன் புஷ்பவேல்.